இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர். போக அப்படியே லாக் பண்ணுறேன். ஆரணி கிட்ட போயிட்டோம். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. நைட் டைமாக இருக்குது, கொஞ்சம் ப்ளாக் பண்ண முடியல. கொஞ்சம் போகுது விடிய ப்ளாக் பண்ணணும். ஏதோ ஊரில் திருவிழா போனேன். திருவிழா நடக்குது. அதுக்கு முன்னாடி பருவதமலை பற்றி சொல்லலாம். ஒரு 4500 அடி உள்ள ஒரு மலை. ரொம்ப ஒரு ஆகாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹைட்டு பயம்னு நினைக்கிறவங்க வந்து பருவதமலை கொஞ்சம் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஹைட்டு பயம் இல்லை அப்படின்றவங்க வந்து போகலாம். இது இன்னும் வெள்ளையங்கிரியும் இது பண்ணியிருக்கோம். வெள்ளையங்கிரி வந்து அந்தளவு இல்லை. ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஏறத்துக்கு. போக அப்படியே லாக் பண்ணுறேன். 4 மணிக்கு ஸ்டார்ட். கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி ரோடு தான் இருக்கும். நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போகிற மாரி இருக்கும் இந்தமாரி ரோட்லேயே. அதுக்கப்புறம் தான் படி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏறுறதுக்கு. அது வரைக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் ஏறிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் பொறுமையாக தான் ஏற ஆரம்பித்தோம். ரொம்ப வேகமாகலாம் இல்லை. ஏன்னா கிளைமேட் நல்லா இருந்தது. நாங்கள் ஏறுறப்போ சாமி பார்த்துட்டு வரவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க எதிரில். இந்த ரோடு முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒத்தையடி பாதையாட்டம் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து மலையை நீங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றதுக்கு அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து படியாக ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் போக 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 கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. ஏன்னா நிறைய அட்டைப்பூச்சி அதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. நாங்கள் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ படிக்கட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 1200 படி வந்து படி ஏறணும். படிக்கட்டு அந்த 1200 படிக்கட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாறைக்கு அப்புறம் கடபாறை பாறை. அது மேலே வந்து மல்லிகார்ஜுனேஸ்வரர் டெம்பிள் இருக்குது. நாங்கள் அதை தான் போய்கிட்டு இருந்தோம். போக ரொம்ப அட்வென்ச்சராக இருந்ததுங்க உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா ரொம்ப நேச்சராக நல்லா சூப்பராக நல்லா இருந்தது. நல்லா இருந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து அவ்வளோ காற்று வராது. ஏன்னா காடு ஃபுல்லாகவே. இருந்தாலும் பொறுமையாக ஏறிக்கிட்டு தான் இருந்தோம் நாங்கள். இந்த பருவதமலையை பற்றி சொல்லணும்னா, அனுமார் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதிலேருந்து இந்த ஒரு துண்டு தான் இந்த பருவதமலைன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு துண்டே அவ்வளோ பெரிய மலையாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, கடினமான மலையேற்றங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். பாருங்கள் தெரியுதா, எங்கே இருக்குது பாருங்கள். அப்படியேப்பட்ட ஒரு மலை தான் அது. 1000 அடி ஏறினாலும் நாங்கள் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா போக போக நல்லா வேகமாக ஏற ஆரம்பித்தோம். முடிஞ்ச அளவு தண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா மேலே கிடைக்கும் ரேட் அதிகமாக இருக்கும். 2 லிட்ரு தண்ணி 40 ரூபானா அங்கே ஒரு 1 லிட்ரு 50 ரூபான்னு விற்பாங்க. மஸ்ட்டு தண்ணி கலைச்சி தேவைப்பட்டுச்சுன்னா நீ வாங்கிக்கலாம். இல்லை காசு கொடுத்து எங்களால் வாங்க முடியும்னாலும் வாங்கிக்கலாம். பாருங்கள் படிக்கட்டு முடிஞ்சு பாறை ஏற ஆரம்பித்தோம். பாறை ஏறி மேலே பண்ணோன்னு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்லா கொடைக்கானல் மாதிரி இருந்தது. நல்லா சில்லுன்னு நல்லா செம்ம கிளைமேட்டு. நாங்கள் போனது வெயில் இல்லை, சூப்பராக இருந்து மேலே இருந்து பார்க்க. வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு தடவைனாவது போய் பார்க்க வேண்டிய இடங்க இதெல்லாம். இது வெள்ளையங்கிரி, சதுரகிரி அதெல்லாம் போய் ஒரு வாட்டினாவது கஷ்டப்பட்டு ஏறி ட்ரை பண்ணி ஏறி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு வைப் இருக்கும். அப்புறம் வந்து இயற்கை எழில் வந்து நீங்கள் ரசிக்கலாம். மூலிகை சுவாசங்களை சுவாசிக்கலாம். பாருங்கள் டாப் வியூங்க. இது தான் இந்த காட்டு உள்ள தான் நம்ம நடந்து வந்தோம். இதுக்கு முன்னே காமிச்சு இந்த காட்டில் நடந்து உள்ளே வந்து சாமி வந்து தெரியல. நான் வந்து தெரிஞ்சால் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இருக்கிற சிவலிங்கத்தை வந்து நீங்களே அபிஷேகம் பண்ணலாம். நீங்களே வந்து பூஜை பண்ணலாம். எல்லாத்தையும் இறங்கிறது வந்து ரொம்ப
ரொம்ப பயமாக இருக்கும். இது வரைக்கும் இன்னொரு ஊட்டியை வீராங்க வந்து இறங்க ஆரம்பித்தோம். அன்னதானம் வந்து கீழே போடுவாங்க. நல்லா சாப்பிட்டு போயிடுங்க. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமும் பௌர்ணமி நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் போடுவாங்க. இந்த மலை ஏறுறதுக்கு இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் நாளில் போனீங்கன்னா காலைல 3 மணிக்கு மேலே மாலை 3 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. ஆனால் பௌர்ணமி நாள் அந்த மாதிரி நாளில் போனீங்கன்னா ஏன்னா பேசு ஃபுல்லாக ஏறலாம். நிறைய பேர் மலை ஏறுவாங்க. அந்த டைமில் நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த மாதிரி டைம் வந்து சூஸ் பண்ணுங்கள். பருவத மலை போயிடலாம். மேலே சிவனை பார்த்துட்டு வந்ததுன்னா நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிதுன்னு சொல்லலாம். அப்புறம் டைமாக வந்து மழை வர மாரி இருக்குது. கொஞ்சம் வேகமாகவே நடக்க ஆரம்பித்தோம். கீழே இறங்கி வந்தோம். இறங்கி வந்து வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு வந்து வர மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெலிட் பண்ணி போட்டலாம். ஆனால் யாரா அவனா சொல்கிறா அப்படியே எடுத்துறியா? அதான் நம்மளே பார்ப்பாங்க. 4 நிமிஷம் வேலையை ஒரு கட் பண்ணி உள்ள வச்சுட்டா புதிக்கிறா. என்ன பிடிச்சவளோ கோடி பேர் காட்ட வெளியில